ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் டியூப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சிஎஸ்ஐஆர் மெட்ராஸ் காம்ப்ளெக்ஸிலிருந்து வெளிவந்துள்ள வேலைவாய்ப்பு குறித்தான அறிவிப்பு குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 17/4/2025 அன்று ஆரம்பிச்சிருக்கு. இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19/5/2025. நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்ஏ ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் ஜென்ரல். இதற்கான பேசிக் பே பார்த்தீங்கன்னா 19,900. இதற்கான அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 37,885. இதற்கான போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 ஆர் அதுக்கு ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் டைப்பிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் 30 வேர்ட் பர் மினிட்ல வந்து நீங்கள் டைப் பண்ணுற ஸ்பீடு இருக்கணும். இதற்கான ஏஜ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா 18 வயசு முதல் 31 வயசுக்குள்ள இருக்கணும். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேஎஃப்ஏ. இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 37,885. இதற்கான போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து அன்ரிசர்வ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ கொடுத்துருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா +2 ஆர் அதுக்கு ஈக்குவலண்டான குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அதே மாதிரி டைப்பிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 35 வேர்ட் பர் மினிட் இங்கிலீஷ், அப்படி இல்லைனா 30 வேர்ட் பர் மினிட் ஹிந்தியில் வந்து நீங்கள் டைப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 28 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்ஐக்கு பார்த்தீங்கன்னா 33 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்பி. இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 37,885. இதற்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ்க்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா +2 ஆர் அதுக்கு ஈக்குவலண்ட். இதற்கும் பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்பீடு வந்து கேட்குறாங்க. இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 வயசுக்குள்ளே இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்எஸ். இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 51,408. இதற்கான போஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட் அன்ரிசர்வ் இருக்கும், ஒரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கும் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட் இந்த போஸ்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபரில் பார்த்தீங்கன்னா 80 வேர்ட் பர் மினிட்ல வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் ஷார்ட் ஹேண்ட் பண்ணணும் ஸ்பீடாக, அப்படி இல்லைனா ஹிந்தியில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா +2 ஆர் ஈக்குவலண்ட் கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 27 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் வந்து அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு டிஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 7th பே கமிஷன் பிரகாரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கேண்டிடேட் ஹவ் டு அப்ளை செப்பரேட் ஃபார் ஈச் போஸ்ட். நீங்கள் 2-3 போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்னா அதுக்கு நீங்கள் தனித்தனியாக அப்ளிகேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் 500 கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, உமன்ஸ், எக்ஸர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி, சிஎஸ்ஐஆர் எம்ப்ளாயிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மீடியம் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா த கொஷின் வில் பி செட் போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் இங்கிலீஷில் தான் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா +2 ஸ்டாண்டர்டில் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா 200. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையும் விருப்பம் உள்ள விண்ணப்பதாரர்கள் நோட்டிஃபிகேஷன் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இது போன்ற வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. This video sponsored by MyBoard shopping app. MyBoard e-shopping application is one of the online shopping app now available Play Store. Download and purchase. சிறந்த ஆன்லைன் தளம், சிறந்த பொருட்களை வாங்க சிறந்த தளமாக விளங்குகிறது. டிஎன்பிசி மற்றும் பல வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.